பொண்ணா? மகளை பத்தி கேட்க வந்து சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைய பத்தி யாரு கேட்க வந்திருக்கா? கட்டி கொடுத்த பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கவலை இருக்குன்னு சொல்லு. பைசில் 1, பைசில் 2, பைசில் 3. கர்ப்பசாமியான மனவேதனை அடைந்தது யார்? திருச்சி எல்லை வீடு இடம் சம்பந்தமான மனவேதனை அடைந்தது. காலம் சொல்லலாம். இன்னும் ஒரு தரம் கால் வந்துப்பா. கர்ப்பசாமி, உன்னுடைய மனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். தொண்டு தொட்டு மூவேடு பரம்பரையினுடைய படி அங்க நான் கர்ப்பசாமி உங்களுக்கு வணங்கும் தெய்வம். உண்மையா இல்லையாடா? அதே மாதிரி பேச்சின்னு ஒரு பெருந்தெய்வமும் ஆட்சி செய்கின்ற ஐயனார் ஒருவனும் உன் குடும்பத்துல நிறைவாக இருக்காங்க. அதுல நிலம் போன்ற விஷயங்கள்ல சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பொல்லாத பிரச்சனைகளும் மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகளும் நடந்து இன்று வரை வில்லங்கம் வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கு. இன்னும் தீர்ப்பே கிடைக்கவில்லை. கால்வன் சொல்லலாம். அதனால நிறைய பணங்களும் விரயமாகி வேதனையாயிருக்கு. குடியிருக்கிற மனை சம்பந்தமான ஒரு குழப்பமும் இடம் மாற வேண்டி இருக்குமோ என்கிற ஒரு கேள்விக்குறியும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. எட்டி பார்த்தேன், கொஞ்சம் மரங்களும் கிணறும் உள்ள இடத்துல ஒரு சிறு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை கெட்டிட்டாங்கன்னு சொல்லி உன் உள்ளம் பேசிக்கிட்டு இருக்குடா. காரணம் இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா, தள்ளி வா. என்ன வேணும்? கர்ப்பசாமிக்கு கூட வாரேன். என்னடா வேணும்? காப்பாத்தி தரேன். அறுபுதுராம காப்பி இப்படி வெற்றி உண்டு. 3 மாத கால அவகாசம் இருக்கு. ஒருத்தனுடைய மூர்க்கத்தனத்திலிருந்து மீட்டி உங்களை வெற்றி ஜெயிச்சு வா. சந்தோஷமா வா. அப்படியா? கர்ப்பசாமி, பணத்தை கொடுத்து ஏமாந்து வேதனைப்பட்டது யார்? எவ்வளவுடா கொடுத்தே? உன்னெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமால? கால் 5 கோடி ரூபா கொடுத்தா அப்படி சொன்னா 50 கோடி ரூபா தரம்னாங்களா? மாசம் மாசம் அமௌண்ட் தரலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், ரிலேட்டிவ், சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் வாங்கி நம்ம கொடுத்து என்னோட சொந்த உழைப்பு எல்லாரையும் போட்டு எல்லாத்தையுமே கால் அனுப்புவான். ஒருநிலைப்பட்ட மனதோட வந்து கண்ண மூடி உட்காரு, கிடைக்குமான்னு பார்ப்போம். பத்திரம் கையில கிடக்கு, பார்ப்போம். அது தகுந்தமான 2 டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் மட்டும் செக்யூரிட்டியா வாங்கியிருக்கியா? செக்யூரிட்டி எதுவும் இல்லை சாமி. அவன் டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துருக்கான். அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்காங்களா? அதை நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தியா? செல்லுமா அது? கால் வந்துட்டுவான். அவனை எப்படி வரலாம்னு பார்ப்போம். ஒருத்தன் எழுதி கொடுத்ததுவே டேட்லாம் மாறி போச்சு. எழுதி கொடுத்து ஸ்டாம்பெல்லாம் கிழிஞ்சு போச்சுடா, கையெழுத்து போட்டு போட்டு. கொஞ்சம் கண்ண மூடி அவனை போய் நான் பார்க்கணும். அப்படியா? காரணம் சொல்லுங்களா? இந்த 2024 12வது மாதத்துக்கு உட்பட உன்னுடைய கடன்களை நான் கொஞ்சம் கொஞ்சமா தந்துருதோம்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கான் ஒருத்தன். அந்த பணத்தை நான் மெல்ல மெல்ல உனக்கு நான் வாங்கி தந்துடுறேன். புரியுதா? ஆனா நீ நினைக்கிற மாதிரி 5 கோடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். 2 கோடி ரூபா தான் கிடைக்கும். அது போக மீதி உள்ளதுக்கு யார் யார்கிட்ட வாங்கினியோ அவனை கரெக்டா சட்டப்படி லாக் பண்ணி விட்டுருதேன். ஒன்னை காப்பாற்றி தந்துடுறேன். கொடுத்தவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு உருவாக்கி தந்துடுறேன். போதுங்களா? கால் டு ஆம்பளை. கர்ப்பசாமிக்கு அப்படியா கேட்டுருவோம். இந்தாப்பா, என்னை இருந்து பார்த்துட்டு போ, உனக்கு வழிவகுத்து தரேன். நல்லா இருக்கா மகனே? காப்பாத்திட்டேன். நல்லா ஐஸ்வர்யமா இருக்கு. கர்ப்பசாமி, நிக்கிறவங்கள யாருக்கோ உடல்நிலையில் ஒரு இடத்தில் வலி இருக்கு, அதை தீர்க்கணும்னு ஒரு மன வருத்தம் இருக்கு. யாருக்கு? என்ன வலி?
என்னடா தம்பி கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. உன் வீட்டையெல்லாம் கடந்து வரப்புறமாக தென் திசை நோக்கி சென்றால் அங்க நிறைய கொஞ்சம் தண்ணி கிடக்கக்கூடிய இடமும் குளமும் தெரியுதா இருக்கா? அந்த பக்கத்துல சுடுகாடு அந்த பக்கம் வருமா? கால் வந்துட்டு வா. போய் பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். யாருக்கும் இது அக்ரிமெண்ட் போட்டிருக்கேடா? என்ன ஒரு பத்திரம் ஒண்ணு கிடக்க யாருக்குள்ளது அது? பத்திரம் எல்லாம் இது இல்லை. சரி, இப்போ பொதுவான சொத்துல தான் சாமி எல்லாம் அண்ணன் தம்பி 2 பேருக்கு இது நான் இல்லாம அந்த இது நாங்கள் கண்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க சாமி. வேற எல்லாம் நான் எதுவும் பண்ணல. உங்களை கேட்டு செஞ்சாங்களா கேட்காம செஞ்சாங்க? கேட்காம செஞ்சிருக்கேன். அது தப்பா ரைட்டா? தப்பு சார். அது சொந்தமா நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? இது நோட்டீஸ் விட்டாங்க சாமி. அதை பற்றி வேற எதுவும் பண்ணல. கால் வந்துட்டு அது கிடைக்குமான்னு நான் கேட்கிறேன். ஒரு பகுதி இருக்கு பார்ப்போம். இருக்கா? சரி. அந்த பூர்வீக சொத்துல வெற்றிடங்களும் மரங்களும் இருக்குப்பா. தரானா? ஆமா. அதே மாதிரி உன்னுடைய எல்லைக்கு வடக்க போனா ஒரு கம்மா கரையில நான் கருப்புசாமி இருக்கேன். இப்போ உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். நிறைய பணங்கள் விரயமும் உடல்நிலை கோளாறும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில தொழிலை பார்க்க முடியாத மனக்குறைகள் இருக்கு. இதுக்கு செய்வனையார எதுவும் கோளாறு நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு சில சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு நடந்தது உண்மை. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். சந்தோஷமா இருக்கு. கருப்புசாமிக்கு வாப்பா. இந்தா அடுத்த வாரம் என்ன வந்து பாரு மகனே, சரியாக்கி தரேன். எல்லாம் நல்லா இருவேன். ஐஸ்வர்யமா இருப்பான். தீர்த்து வந்துட்டேன். சந்தோஷமா இருக்கா? படிப்படியா முன்னேறிது. கருப்பசாமி விழுப்புரம். விழுப்புரம் என்னண்ணே என்ன விழுப்புரம் மன பரவாயில்ல பரவாயில்ல. சாப்பிட்டு இருந்தீங்களா? ஐயா சகோதரி எங்கடா இருக்கா? சகோதரி உண்டா? எங்க இருக்காங்க? 3 பேர் அந்த இறந்து போனவங்களை கரெக்டா கும்பிடுறீங்களா? கும்பிட்டு இருக்கீங்களா? அது வருது, அதான் கேட்டோம். சரியா? அக்காது தொழிலை பத்தி பேசணுமா? என்ன வேணும்? பசங்க நல்லா படிக்கணும். நிலத்து பிரச்சனை தீர மாட்டேங்குது. வீடு இல்லை. நிலத்து பிரச்சனை உனக்கு தீரதுக்கு 6 மாத காலம் ஆகும். உன் பையன்கள்ல ஒரு பையன் அரசாங்க உத்தியோகத்துக்கு போகும். கவலைப்படாம இருக்காங்க. 2 பசங்க நல்லா படிச்சுட்டா போதும் சாமி. ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக வைக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கும். வீடு இல்லை சாமி. ஒரு வாரம் கழிச்சு வந்து என்ன பாரு. வெற்றியை தரேன். ராம்நாடு ராம ராம ராமனே. யாரு இந்த அம்மா? யாரு? கணவன் 2 கால் வந்துட்டு வாங்க. பக்கத்துல என்ன வேணும்? இல்ல தெளிவா கேட்டு தெரியுது. என்ன வேணும்னு கேட்டாலும் கொடுன்னாச்சு. என்ன வேணும்? கொஞ்சம் விலகிருங்க. நீ மட்டும் கண்ண முடியுது. துண்டை தூக்கி அங்க கொடு. நிமிந்து உட்காரு. சில காலங்களுக்கு முன்னால்
நாளை வருவதை என்னென்று சொல்லுகின்ற ஒரு ஆற்றலோடு ஒரு தெய்வம் பேசுச்சு. உண்மையா? ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துல பொல்லாத ஒரு சோதனையில யாரோ ஒருத்தன் கெட்டிட்டாங்கிறத மாதிரி அந்த தெய்வம் வாய் திறக்கவும் மாட்டுக்கு, எத்தனை முறை கூப்பிட்டாலும் உடம்ப தொடவும் மாட்டுக்கு. இதான உண்மை. காலம் சொல்லலாம். நாராயணா ஹரி நாராயணா. ஒரு ஸ்தானமா உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவர் தெய்வத்தின் மூலமா வேண்டும் என்பது ஒன்னு ஆசை. அந்த தடைகள்ல இருந்து நீக்கி என்ன தெளிவாக்கி தரணும் கருப்பசாமின்னு கேட்கிறேன். கால் வந்துருவோம், கொடுத்துருவோம். ஆ, 5 தலைமுறை ஆச்சு. 5 தலைமுறை ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் 40 வருஷம் ஆகி இப்போ மாமனார் ஆகி இப்போ நான் 34 வருஷம். என்ன சாமி? மதுரவர் சாமி, கருப்பர் சாமி, காக்கச்சி, கோட்டக்குப்பி சாமி, காமாட்சி அம்மா, தருமீஸ்வரர், 21 இது இருக்கு. இதில் வந்து ஒரு சில நபர்கள் ஒரு 2 வருஷம் புறப்படி ஹைகோர்ட்டில் போட்டு 6 வகையை ஆடிட்டேன். ஒரே நாள் ஆடி முடிச்சு மறுபடியும் கழிச்சு வாங்கிட்டாங்க. ரெண்டாவது மருமே ஒரு பையன் தாயும் தரப்பு அவனை வளர்த்து நாட்டம் வளர்த்து இன்ஜினியர் படிக்கிச்சு. அவனுக்கு திடீர்னு ஸ்கேல் ரெண்டு எனக்கு மதுரை வீரன் முழுக்க முழுக்க உனக்கு துணையாக வருவான். கூப்பிட்டுக்கா, நீதிமன்றத்திலிருந்து வெற்றியும் தார, துணையும் தார. இருக்கிற மனைக்குள்ள தீவினை இருக்கு, நீக்கி தாரேன். நல்லா இருக்கு. அந்த மருமகனை பற்றிய ஒரு செய்திய 30 நாள் கழிச்சு வந்து என்கிட்ட கேளு, தெளிவாக்கிட்டார். பரமக்குடி வாங்கையா வாத்தியாரையா வாத்தியாரையா. இதுல வாத்தியார் யாரு? வாத்தியார் யாருப்பா? கால் ஒன்று கோயில் வச்சு நல்லா இருக்கும். 10 பேர் 15 பேர் இருக்கும்ல, கோயில் தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கன்னா கொஞ்சம் தான் ஆடு உட்காரும். கால் ஒன்று வரலாம். நான் படித்த பாட்டுக்கும் இந்த கரை வேட்டிக்கும் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மகனை பற்றிய கவலையும் மன உபாதையும் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு. மகனை கடன்கள்ல இருந்து மீட்டி தெளிவான நிலையான தொழிலை பார்க்கக்கூடிய வழிவகுத்து தந்தா போதும்ல. உன்னுடைய உடல்நிலையில இனம் புரியாத தாக்கமும் ஒரு கிறக்கமும் இருந்துக்கிட்டு, அதையும் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுறோம். வேற என்னப்பா வேணும்? செப்டம்பர் மாதத்துக்குள்ள அவனை வெளிநாட்டுக்கு போக வைக்கிறேன். நல்ல செல்வாக்கா இருக்க வைக்க, அவன் வயசு மாறாம காப்பாத்துறேன். போதுமா? பொறுமையா இருக்கணும். கொஞ்சம் நேராகி வித்து தரேன். முதல்ல மகனை வெளிநாட்டுக்கு அனுப்புவோம், அதை செய்வோம். கருப்பசாமி அதே பரமக்குடி எல்லை. அப்படியே கேளு, கொடுத்துருவோம். என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியாச்சுப்பா. என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா பார்க்கட்டும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். எதிர்பாராமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்ட மனைவியாக இப்ப இருக்கா. அந்த நிலைகளை மாற்ற முடியுமான்னு ஹோம்ல சேர்த்திருக்கீங்களா? ஒரு முறை இங்க கூட்டுவா, நான் குணமாக்கி தரேன். 3 முறை சந்திப்பில் முழு மனித தென்மமா ஆக்கி வெட்டியாக்கி இருந்தா போதுங்களா? செய்வன கோளாறால நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு ஐயம் இருக்கு. ஆமா,
பக்கத்துல வா. ஜெயிச்சு தரேன், நல்லாக்கி தரேன். இருந்து என்ன பார்த்து போலாம். அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கருப்பசாமி திண்டுக்கல். திண்டுக்கல்லா நண்டுக்கல்லா? நண்டுக்கல்னு சொல்லுது. திண்டுக்கல் தான். உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா இருக்காரு? இது யாருமா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா? அவ வீட்டுக்காரர் இல்லை இருக்காரா? நான் அவ கூட இல்லை. அதான் அவ வீட்டுக்காரரை பத்தி பேசணும்னு சொல்ல போய் தான் அந்த வார்த்தையை நான் எடுத்தேன். உங்களை அங்கிருந்து வரும்போதே கூப்பிட்டு கேட்டோம்னா 3 தலைமுறைகளுக்கு முன்னாலேயே உங்க குடும்பத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கணவனால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து குழப்பமான நிலைகளை அடைந்து கொண்டே இருந்த வாரிசின்படி நீ இப்பொழுது 3வது தலைமுறையில் தலைத்தவள். அதனால இருதார யோகத்தோடு பிறந்த பெண்மணி இவள். அவனுடைய மனநிலைகள் இந்த பக்கம் திரும்புமான்னு நான் கேட்டேன். நிச்சயமாக திரும்பாது என்பது உத்தரவு. அதே மாதிரி இவள் அங்க இருக்கும் பொழுதே தன் உயிருக்கு ஆபத்து வரும் என்பதை தெரிந்து மனவேதனை அடைந்தாள். இந்த மாதிரி குறைபாடுகளும் தானே நம்முடைய உயிரை ஒன்று கொள்ளலாம் என்கிற சிந்தனையும் வரக்கூடிய அளவுக்கு துயரமும் தொல்லைகளும் வந்தது. உண்மையான மகளே, கால் ஒன்றுவா. அதனால இந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுவதுதான் புண்ணியம் என்று உத்தரவாயிடுது. பழைய வாழ்க்கை தொடங்காதுன்னு நிலைக்கு வந்துருச்சு. அதை மாத்தி தாரேன். அந்த தீர்ப்பையும் தெளிவாக விரைவில் முடிச்சு தாரேன். என்னை இருந்து பார்த்து போங்க, ஜெயிச்சுட்டாரு. கண்ணீர் ஒடிக்காண்டா, எழுந்திக்காம வாழ வச்சுட்டாரு. நல்லா இருக்கும், கலங்காம. கருப்பசாமி ஆமா, தன்னுடைய பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? காலன் சொன்ன. கண்ணுக்கு அழகு பொண்ணை தொலைச்சவன் மீட்டிடுவான், பொருளை தொலைச்சவன் மீட்டிடுவான், மதிய தொலைச்சவனும் மீண்டு வந்துருவான். மனசை தொலைச்சவன் அவளை சீக்கிரம் மீள மாட்டான்ப்பா. என்னடா தம்பி, இல்லை உனக்கு தெரியுங்களாடா அது என்ன கெட்டிக்காரு பேவன். அதனால மனசை போய் பார்த்தேன், மனதுக்குள்ள வேற ஒரு அழுக்கு படிந்திருக்கு. அந்த அழுக்க தீட்டி எடுத்துட்டு தெய்வீகமான நிலையில கொண்டு வந்து உன் பிள்ளைய உன்கிட்ட முழுசா ஒப்படைச்சா போதுங்களா? கல்யாணத்தையும் நடத்தி தாரேன். கால் சொல்லலாம். அந்த மனநிலைகள் என்னங்கிறத அறியணும் முதல்ல. வா, குடும்பத்திலையும் கசகசன்னுட்டே இருக்கிறாங்க. காப்பாற்றி தரேன், குழப்பெல்லாம் ஆகி தரேன், வெற்றியாகும். என்னை பார்த்து போகணும், ஆத்திரப்படக்கூடாது. 3:30 மணிக்கு மேல பார்க்கலாம். கருப்பசாமி ஆம்பளை பையனை பத்தி வாழ்க்கையை பத்தி கேட்க வந்த பையன். காலம் சொல்லலாம். நலந்தானா நலந்தானா இன்னும் ஒரு முறை காலம் சொல்லுவேன். சம்பந்தம் கூட்ட வாரவங்கள்லாம் மனசு மாறி குழப்பமாகிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வேற எதுவும் கோளாறுகள் நடந்திருக்குமா என்ற ஒரு குழப்பம் உள்மனதுக்குள்ள இருக்கு. ஆனா கிரகங்களால் தான் குறையை தவிர மனிதர்களால் எந்த குறையும் நடக்கவில்லை. அந்த நிலை மாறுமான்னு நான் கேட்கிறேன். கொஞ்சம் கண்ண முடிப்பா இருந்தாமா? புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பிறகு கூடக்கூடிய சம்பந்தம் நிலைக்கும், மனக்கோலம் பெருகும், மங்களம் விளங்கும். வாழ்க்கை. கருப்பசாமி ஆமா, அப்படியா? எங்க இருக்குது?
மாயாபுரம் எல்லை யார் வந்திருக்கா? மாயாபுரம், மாயாபுரம் எல்லை மாயா. ஆமா ஆமா, இன்னொரு தரம் கால் வந்துட்டுவாங்க. என்னப்பா வேணும்? யாருக்கு இந்த வார்த்தையை அவன் சொல்லல பாத்தியா? நீ தொடாம இரு. என் முன்னால உட்கார், கொஞ்சம் கண்ணை முடிக்கா. நல்லா ஐயா கொடுக்கலாமா? சரி, கால் வந்துட்டு வரலாம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் ஒரு பெண் அமையும், கல்யாணம் நடக்கும். மனக்கூலமாக என்னை வந்து பார்ப்பாய், மங்களமாக கருப்பசாமி ஒரு ஆம்பளை பெயர் பிறப்பான். நல்லா பக்கத்துல வா. அதான் ஒருத்தன் தொழிலை பத்தியும் ஒருத்தன் வாழ்க்கையை பத்தியும் கேட்காம, அதனால உனக்கு தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன், கடன்படாம காப்பாக்கி தரேன். முதல்ல வெளியில சில நண்பர்களோடு மாலையில சுத்திரியே, அதை நிப்பாட்டு, ஜெயிச்சுட்டேன் போ. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, தாமரை சேரி. அதான் உன்னை சொல்ல வைக்கணும்னு தான் அப்படி செஞ்சோம்ல. இன்னொருத்தர காலம் அனுப்புவாங்க. ஒழுங்கா இருக்கானா? சரி, யாரு உங்க வீட்டு எல்லையில முனீஸ்வர சாமி வராரு, இருக்காரா? இருக்காரா? இன்னொரு தரம் கால் வந்துட்டுவாங்க. அண்ணம் போல நடை நடந்து வந்து இவனுக்கு என்னப்பா செய்யலாம்? ஒரே விஷயம்தான். ஒருத்தன் குடிச்சிட்டு ரத்தம் வேணும்னு கையை அறுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவன் குடிக்கானா? நிறுத்திட்டான். இங்க வந்தா நிறுத்திட்டான். இவன் ஓயாம குடிச்சு தூங்காம தவிச்சு உன் குடும்பமே இப்போ அலக்கழிச்சு போயிருக்கு. அதனால அந்த குடியை நிறுத்ததுக்கு மருந்து இருக்கா? மருந்து இருக்கு, நீங்க போய் சேர்க்க வேண்டியது தானே. கருப்பசாமி திருத்தணும்னு நினைக்கிறீங்க, உனக்கு குடிக்கக்கூடிய மனநிலைகளை மாத்தி இருந்தா போதுமாடா? உள்ள மாற சொல்லலையப்பா. அப்படி சொல்றதுக்கு எவன்டா இந்த உலகத்துல இருக்கான்? குடிக்க நிறுத்திட்டாங்கன்னு சொல்றதுக்கு யார் இருக்கா? நிறைய பேர் வந்தாங்கல்ல, சிலவர்கள் வந்தாங்க. வந்து இந்த கோயில்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கவங்களே வந்தாலும் போக போக தானாவே குடியில இருந்து மறந்து வெளியே வந்துருந்தாங்க. அப்படி நிறைய பேர் நான் சொல்லாமலே அவங்க நிறுத்திடுவாங்க. அது என்ன காரணம்னா, நான் கருப்பசாமிகிட்ட வச்ச கோரிக்கையில் அது ஒன்று. அது அதே மாதிரி சில பேர் சத்தியம் பண்ணிட்டு குடிச்சிட்டு கைகால் விளங்காம போனவனு இருக்கான். ஐயோ பாவம், நம்ம அப்படி செய்யக்கூடாது, அதனால சத்தியம் பண்ண விட மாட்டேன் என்ன. ஆனா சாமி இவன்கிட்ட சத்தியம் வாங்குன்னு சொல்லுது. அப்ப ஏன் இவன் சத்தியம் தவற மாட்டான்னு சொல்லுதாரா? இல்ல, அப்படி இவன் சத்தியத்தினுடைய மகிமையை தெரியணும், அதனால்தான் இவனுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவு இருக்கு. இப்போ என்கிட்ட நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு மறுநாள் போய் ஒரு கோட்டர் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, ஒரு பக்கத்து கையும் காலும் எடுத்துரும். சம்மதமா உனக்கு? இல்ல சத்தியம் பண்ணிட்டாங்கன்னு அப்படி இழுத்துருமே, அப்படி செய்வா வேண்டாமா? சொல்லு, பார்த்தியாடா, அவதான் பொண்டாட்டி, புரியுதா? அவரு இப்ப என்ன நினைப்பா? அவருக்கு ஒண்ணும் செய்யக்கூடாது கருப்பசாமி, நீ எப்படியாவது அதை மட்டும் நிறுத்திருப்பா, அப்படித்தானே சொல்லுத. கால் வந்துட்டுவாங்க.
மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கெடுத்தப்சி கொடுத்த வரும். நம்ம சிரிக்கீங்க. சரி, அதனால இவனை குடியில இருந்து நிப்பாட்ட முடியுமா கருப்பசாமி அப்படின்னு கேட்க, நீங்க எல்லாரும் துறப்பாங்க, அவனை மட்டும் வைங்க. வாடா, செல் எடுத்து அவர் கையில கொடு, பெரியவர் கையில நிமிந்து உட்கார். ஒரு சாமியினுடைய அருள் உன் குடும்பத்தை தொடுத. இதுக்கு முன்னால வந்திருக்கா? இப்ப வருது அந்த சாமி. எவ்வளவு நாளா நின்றுச்சு? 6 மாசம். அப்படியா? அந்த சாமி வேணுமா உனக்கு? குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? ஏய், குடிக்க மாட்டேன் சாமி. பொய் சொல்ல மாட்டியே? கால் நின்றுவா. நீங்களாம் உட்காருங்க, அவனுக்கு மட்டும் கொடுப்போம் 4 எடுத்து. இந்தா பக்கத்துல வா. கருப்பசாமி, இவனுடைய ஐம்புலனையும் கொஞ்சம் என்னுடைய ஆட்சிக்கு கட்டுப்படுத்த வைப்பா. இப்படி இப்படி பார்ப்போம். இந்தா கொடிய மறந்துடுவேன், ஓடிப்போ. நல்லா இருக்கு. இந்தாடா காசு பணம் தந்துட்டேன். இது பல கோடியா பெருகிறோம். எப்போ குடிக்கையோ அப்போ பெருகிற மாதிரி படிப்படியா குறைஞ்சிரும். பாப்பகத்துல கருப்பசாமிக்கு அடிபட்ட தழும்பெல்லாம் உடம்புல இருக்காமல, பராசக்தி இருக்குல்ல. நல்லா வாடா, புண்ணியமா போயிட்டாங்க மக்கள். இல்ல எடப்பாடி நம்ம அண்ணன் ஒரு கண்ணிலே யாருடா இது? கூட வந்தவனா? கூட வந்தவனுக்குலாம் கூப்பிட முடியுமா? வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் பிரசித்தி வாய்ந்ததாக இருக்கு. அதே மாதிரி என் தங்கை காளியினுடைய சொரூபமும் விசித்திரமான ஒரு இடமாக அங்க இருக்கு. உன்னுடைய குடும்பத்து கூட நான் இறங்கி போகும் பொழுது சுமார் 4.25 ஆண்டுகள் தொழிலாள மன நஷ்டமும் வேதனையும் பட்டு வந்திருக்கிறேன். இப்போ கடன்கள் பட்டு தேடி வரக்கூடிய நேரம் ஒரு சில உயிரினங்களை வளர்க்கணும்னு ஒரு எண்ணம், அதுலயும் நிமிர்த்தி வரலையே அப்படிங்கிற வேதனையில அடுத்த தொழில் என்ன பார்க்கலாம் கருப்பசாமி? நீ கொடுக்குற ஐடியாவில் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு முடிவோட வந்திருக்க. கால் வந்துவா. வரக்கூடிய ஆவணிக்குள்ள சிறந்த தொழிலையும் வருமானத்தையும் தரேன், கடனை தீர்த்து தரேன். வேற என்னப்பா வேணும்? வர மாட்டேங்குது. கொடுத்த எடுத்து இந்த கடனை தீர்த்துட்டேன், வரக்கூடிய பணத்தை வர வச்சுட்டேன். சந்தோஷமா போயிட்டோம். கருப்பசாமி, சேலம் எல்லை. சேலம் சேலம் வேணா கால் வந்துவா. நல்லா அண்ணா சேலம் வந்துருக்காங்க. பொருடா மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? நீ தானா? கால் வந்துவா. நீ என்னடா தொழில் பார்க்க? என்ன தொழில்? வாகனங்கள். நீ குலத்தொழில் என்னடா? கால் வந்துவா. டங் 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 டங். இன்னும் 2 தடவை கால் விட வேண்டியிருக்கடா நீ. வரிவகுத்த புலியை சிறுபுழுவும் கொல்லும், கரிவெறுத்த யானையை சிற்றெரும்பும் வதைக்கும். சிற்றெரும்பும் நரிவகுத்த வரையில் சிங்கம் நழுவி விழுந்து தெரிந்தே நழுவி விடும். நரிவகுத்த வரையில் சிங்கம் தெரிந்தே நழுவி விடும். வரிவகுத்த புலியை
சிறு புழுவும் கொல்லும், கரிபெருத்த யானையை சிற்றெரும்பும் வதைக்கும், வருங்காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார், இவைகள் தானப்பா விதியாகும். யார் சொன்னா? தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்னார். புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நரி ரொம்ப நாயகமா பேசி சிங்கத்தையே கொண்டு போய் உள்ள தள்ளிடும். ஆனா சிங்கத்துக்கு நரி நம்மள என்ன செஞ்சிருவோங்க? அந்த ஆணவத்துல சிங்கம் போய் விழுந்துரும். கிணத்தை பார்க்க சொல்லும், அதாவது தண்ணி கிடக்கிறத பார்க்கணும். நம்மள மாதிரி ஒரு சிங்கம் எதிர்ப்பா நிக்கணும்னு சொல்லி உள்ள விழுந்துரும். புரியுதா? அதான் நரி வகுத்த வரையில் சிங்கம் தெரிந்தே நழுவி விழும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை, தெரிந்தே நழுவி விழும். நம்மள என்ன செஞ்சிட முடியும்? ஆணவம். வரி வகுத்த புலியை சிறு புழுவும் வதைக்கும். புலி பெரிய மாட்டை அடிச்சாலும் நாக்கிட்டு நக்கியே அந்த கரியபுரம் பேர்த்து எடுத்து தின்றுடும். அந்த நாக்குக்கு அவ்வளவு பெரிய சக்தி புலிக்கு கொடுத்துருக்கான் இறைவன். புரியுதா? புலிப்பாலை எடுத்து வந்ததுக்காக புனிதவானாக சபரிமாமலையில் தவமாக இருக்கான் ஐயப்ப சாமி. தாய்லாந்துல நிறைய பேர் புலியை வளர்த்து பால் இருந்துகிட்டு இருக்கான். காலத்தின் சுழற்சி, கலியுகத்தின் வளர்ச்சி. உண்மையா? கரிபெருத்த யானையை சிற்றெரும்பு வதைக்கும். பெரிய யானை காத்துக்குள்ள சித்தெரும்பு போச்சுன்னா ஓவான்னு தலையை ஆட்டி கீழே விழுந்து செத்து போயிடும். புரியுதா? வருங்காலம் அறிவோரும் மதிமயங்கி நிற்பார். நாளை வருவது என்னென்று தெரிவது கூட விதியால மதிமயங்கி வருவது தெரியாமல் மயங்கி வேதனைப்படுவான். அதுதான்டா விதியின் விளையாட்டு. அதை போல உன் குடும்பத்துல ஒரு தெய்வத்தை சக்தியாக வைத்து பிரத்தியாருக்கு நல்லது கெட்டது சொல்லி வாழ்ந்த குடும்பம் வான் குடும்பம். இப்போ சமீப காலமா அந்த தெய்வத்தினுடைய அருள் முடக்கப்பட்டது. உங்க குடும்பத்துல அது இப்ப பேசாது. எத்தனை கோவில்கள் எத்தனை பேர்கள்ட்ட போய் பார்த்த பின்னும் கூட அந்த தெய்வம் இறங்கி மீண்டும் வரவே இல்லை. அதனால இப்போ அந்த சக்தி மீண்டும் கிடைக்குமா அல்லது வேற வழிகளில் போக வேண்டிய நிலைமை ஏற்படுமா? இதுக்கு ஒரு விளக்கம் வேணும், வாழ்க்கைக்கு முன்னேற்றமும் வேணும். அதுக்கு தடங்களுக்கு என்ன காரணம்? மாந்திரிகம் ஒரு காரணம். கால் அதனால அந்த சக்தி மீண்டும் கிடைக்குமான்னு கொஞ்சம் கேட்கிறேன். கொஞ்சம் கண்ண முடிக்கிறதுயா? கால் ஒன்று அந்த சக்தி கிடைக்கும். கிடைக்க வைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யறேன். எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தந்தா தான் கிடைக்கும். பண்றியா? என்கிட்ட சத்தியம் விட்டு மாட்டிக்கிட்டவன் எத்தனை பேர் உனக்கு தெரியுமா? சரி, 3 முறை என்ன தேடிவா, அந்த சக்தியும் தாரேன், மகாலட்சுமி கடாட்சமும் தாரேன். இந்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடனை தீர்த்துக்கிடுதேன், தெய்வ துணை கொடுப்போம். வெற்றியாரு நல்லா இருப்பாங்க. கர்மசாமி அதே சேலம் எல்லை வண்டி வாகனம் சம்பந்தமான தொழிலில் வேதனைப்பட்டவர். வண்டி வாகனம் இருக்கானே உங்களுக்கு? வண்டி வச்சிருக்கிறீங்களா? ஓடாம நிக்கா? உனக்கு வண்டி ஓடாம நிக்கா? கால் வந்து தம்பி, என்ன பெரிய மனுஷா துண்டெல்லாம் போட்டிருக்கு, ஏறுடாரி. யார் இது பையன்? ஓ சரி சரி, அந்த லைன். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா. என்னடா அவன் எல்லைக்கு போய் பார்த்தேன், அங்காளம்மன் ஒரு சாமி வருது இருக்காளா? அது பக்கத்துல மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது, ஆலடி ஆத்தான்னு ஒருத்தி வாரா, ஆலம்மன்னு நீங்க அதை சொல்லுவீங்க. புரியுதா? அதே மாதிரி வீரண்ணன் அப்படின்னு ஒரு சாமி வராரு, இருக்காரா? கால் வந்துட்டு
3 ஆண்டுகள் காலமாக உன்னுடைய தொழில் சகட யோகத்துல நடந்துகிட்டு இருக்கு. மேல யாரும் இறங்கும் இதுதான் நடக்கும். இப்போதைக்கு இந்த தொழிலை விட்டுட்டு நீ ஓடணுங்கிற நிலைமையில சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல நிறைய நஷ்டமும் பல லட்சங்கள் கடனும் மனவேதனையும் நீ அடைஞ்சிருப்ப. புரியுதா? இடைப்பட்ட காலத்தில் முட்டுக்கு கீழ் கால் வலி வேதனை போன்றவைகளை நீ சந்திச்சு தான் இப்போ வந்திருக்க. கால் வந்துட்டு வா. மீண்டும் இந்த தொழிலை பிறப்பித்து தர வேண்டுமா அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கணுமா? இந்த தொழிலை உனக்கு நான் புதுமைப்படுத்தி தரேன். பக்கத்துல வா, வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிச்சுப்பா. வாடா இரு, நல்லபடி. கருப்பசாமி, கரூர் கூப்பிடுறேன். அன்னைக்கு ஒரு தடவை சாமி சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை யாருக்குமா கேட்டு 75 வயசுல ஒரு தாத்தா வந்தாரு. ஏங்க உனக்கு இப்ப என்னையா பிரச்சனை இல்லை? அதுல இல்ல, எனக்கு பிரச்சனை இருக்கு. சரி, அவரு ஒரு பிரச்சனை அவருக்கு தானே தெரியும். என்ன நம்ம சொன்னா யாரு கேட்கா? கால் வந்துட்டோங்க. எல்லாருக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கலாம். என்னம்மா இருக்கா இல்லையா? ஓடி விளையாடு தாத்தா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய பொம்பளை பிள்ளை முதல்ல வாழ்க்கையில பிரிஞ்சிருச்சு, அதை சேர்த்து வச்சு செம்மையாக்கிட்டேன். ஆனா இப்ப பையனுக்கு மருமகா வந்து சேர மாட்டேங்கான். ஆமா, அவளுடைய மனசு ஆழத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியணும். அவ வருவாளா வர மாட்டாளா? கருப்பசாமி, நீ தான் வர வச்சு என் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து தரணும். அதே மாதிரி அந்த மருமகளை பெற்றவர்கள் நல்வழி காட்டவில்லை. அவர்களெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி புருஷன் கூட சேரதுக்கு உருவாக்க மாட்டேங்காங்க. இந்த குற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரியணும். என் பையன்கிட்ட எதுவும் குற்றம் இருக்கா இல்லையா? அப்படி இருந்தாலும் அந்த குற்றத்தை தீர்த்து இந்த குடும்பத்தை வாழ வச்சு தானு கேட்க வரும். காரணம் சொல்லலாம். வரலாம். பையனை கணவன் மனைவியாக சேர்த்து கண்குளிர வாழ வைக்கப்பா. ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவங்களை இங்க கூட்டு வருவேன். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். கருப்பசாமி, அதே கரூர் எல்லை. நான் ஒரு அனாதையா நிற்கதியா நிக்கிறேன்னு ஏங்கி தவிக்கும் ஒரு மகன். யாருப்பா? கால் வந்து சொல்லலாம். பருவம் தப்பி போச்சு. என்ன வேற யாரையாவது இன்னும் ஒரு தரம் ஒரே தரம் ஒரே தாரம் ஒரே தரம் வரலாம். உட்காரலாம். எந்திக்க முடியாதா? அது ஒரு பிரச்சனையா? வாழ்க்கையிலையும் எந்திக்க முடியல, இருந்துட்டும் எந்திக்க முடியல. என் தலைவிதியா அதெல்லாம். இன்னும் ஒரு தரம் கால் வந்து சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில ஒரு டேனிங்ல மாகாளி அம்மன் ஒரு தெய்வம் இருக்க, முருகன் ஒருத்தர் இருக்காரு. சரியா? அந்த வழியில பார்க்கும் பொழுது பழைய காலத்து கோயிலா மாதிரி ஒரு இடம் இருக்கு. அதனால இந்த பகுதியை நான் பார்த்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கரண்டு போயிடுது. மனைவி சொல்ல கேட்டு மகன் பிரிஞ்சிட்டானா, மகனுடைய சொல்ல கேட்டு மனைவி பிரிஞ்சிட்டாளான்னு பார்த்தேன். 2 பேருக்கும் ஒருங்கிணைந்த பண நோக்கம். இந்த மனநிலைகள் காரணத்தால உன்னை இப்ப வீட்டுக்குள்ள ஏற்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையா நடந்துருக்கு. அதனால ஆயுள்காரமே இப்படி வேஸ்டா போயிருமோங்கிற ஒரு உள்ள குழப்பத்துல என்னை பார்க்க வந்திருக்கேன். அவங்க 2 உன்னை ஏற்றுக்கிட வச்சா போதுமா? வேண்டாம். அப்படி ஒதுங்கி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிடுவேன். காரணம்னு சொல்றேன். வைராக்கியம் எப்படி இருக்கு? எப்பொழுது ஒருத்தி நம்மளை மீறி நம்மளை வேண்டாம்ட்டாலோ அவ பின்னால செத்தாலும் போக கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் தாண்டா ஆம்பளை. என்ன அதுல அண்ணன் கெட்டிக்காரு வரலாம்.
தக்க துணையும் கிடைக்கும், ஆறுதலும் இந்த உலக வாழ்க்கையை சரியாக்கி தரேன். கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு, வர வச்சு தரேன். செம்மையா இருக்கும், நல்லா இருக்கும். என்னடா ஒன்று சொல்லப்பட்டது, என்னடா பிள்ளைலாம் அதே கரூர் எல்லை நான் பெத்த பிள்ளையின் வாழ்க்கையை செம்மையாக்கி கொடுக்கிற சாமி அப்படின்னு கேட்டு வந்துருவாங்க. மூதேவி கல் வந்துட்டுவாமா, உன் வீட்டுக்குள்ள மூதேவி வருதுமா, மகாலட்சுமி இல்லம்மா, அப்ப பிடிவாதம் பிடிச்ச போய் உள்ள வாடா உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் உன் மனதுக்கு மாறுபட்ட குணத்தோட இருக்கு. அவ உள்ளத்தை சீர்திருத்தி எங்க இஷ்டப்படி கட்டுப்பட வச்சு வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு கேட்க வந்திருக்கேன். காரணம் இந்த மனதை பக்குவப்படுத்தி தாரேன், வெட்டியாக்கி தாரேன். இவர் யாரு? அத்தை பையனை அந்த ஜாதகத்தை போய் பார்த்தேன். ரஜு பொறுத்த சரடு சரியா இல்லை, புரியுதா? அதனால கெட்டி வச்சா குடும்பம் மூணா பிரிஞ்சிடும். வேணுமா வேண்டாமா? வேண்டாம்ல. இந்த அப்படி வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியுமா மகளே? நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர புண்ணியமாயிடும். வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? விவாதம் முடிச்சப்ப மாத்திருவோம் போ. கர்மசாமி, ஆமா. நெய்வேலி எல்லை, நெய்வேலி எல்லை. வருக வருக வருக. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நெய்வேலி எல்லை. 1 2 3 4 5. யாரு தன் பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தது? யாருப்பா? கால் என்னப்பா வேணும்? ஒரே வார்த்தை சொன்னா போதுமா? கால் வந்துவா. வரலாம். கெட்ட படம் நஷ்டமாகாது, வேற கிடைச்சாச்சு. மாத சம்பளம் கோயிலுக்கு ஓடிப்போம். அதே எல்லை கால் வந்து சொல்லலாம். யாருடாவன்? யாரு? வடா வடா அப்பா. பெண்ணாலே மனவேதனை அடைந்து பல தோல்விகளையும் துன்பங்களையும் அடைந்து வந்தவன் உண்மையா? கால் பொம்பளைய கேட்டா ஆம்பளையால துன்பப்பா, ஆம்பளைய கேட்டா பொம்பளையால துன்பப்பா. இல்லத்தை சொல்லுறேன். தொழிலை பற்றிய மன வருத்தமும் இழந்து போன பணத்தை பற்றிய கஷ்டமும் உன் உள்ளத்துல இருக்கு. வேற என்னப்பா வேணும்? சரியாக்கி தந்தா போதுமா? வா. ஒரு வார்த்தை சொன்ன அதுக்கு நீ எனக்கு பதிலே சொல்லலையே, ஊம கணக்கு உட்காந்துட்டிய. இந்தா ஆவணி மாதவரை பொறுமையாயிரு, இல்லற வாழ்க்கையை அமைச்சு தரேன், நல்லா இரு. யாரையும் நம்பிராத, நல்லா. கர்மசாமிக்கு சரி. அப்படியா? அது எந்த ஊரு? அப்படியா? துருவா தெக்க
சேரன் மகாதேவி எல்லை. சேரன் மகாதேவி எல்லை. வாராரையா வாராரு. எந்த ஊருமா? அது யாரு? எல்லாம் ஒரு குடும்பமா? இவங்க இங்க நில்லுங்க. காற்று சம்பந்தமா பாதிக்கப்பட்டது யாரு? இதயம் சம்பந்தமா பாதிக்கப்பட்டது கால் அழுத்தம். எத்தனையோ பேர்கள் அரசியல்ல இருந்து சம்பாத்தியம் செஞ்சு நல்லா இருக்கிறாங்க. ஆனா நான் பாடுபட்டதுதான் மிச்சம், சம்பாத்தியம் எதுவும் படிக்கிடல. ஆனா நோயத்தான் சம்பாத்தியமா வாங்கியிருக்கேன். இந்த தியாகத்துக்கு எனக்கு இந்த நாடு என்ன செஞ்சிட போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. கால் வலிச்சுவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்க அமங்கலமான நிலைகள் ஒன்றும் இல்லை. உன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஆனா அது மருத்துவம் செஞ்சு காப்பாற்றி விடலாம் என்பது உண்மையான நிலை. அதுக்கு பயந்து போனா அது தவறான நிலை. மருத்துவம் செய்யக்கூடிய பணமும் உதவியும் கருப்பசாமி நான் கொண்டு வந்து தாரேன். 2 ஸ்டெண்ட் வச்சிருவோம், உன்னை காப்பாற்றிடுவோம். காரணம் ஆமா, பக்கத்துல வா. அந்த லோன் 3 மாசம் கழிச்சு வரும். மேல இருந்து சிபாரிசு ஆயாச்சு. போயிட்டு வா, காட்டி தரேன். குட்டி நல்லா இருக்கு. சார் நீங்க எல்லாம் எங்க சேர்மதாரியா? கருப்பசாமி பெருமாள் கோயில் எங்க இருக்கு? உங்க ஊர்ல இருக்க? களக்காடா உனக்கு? களக்காட்டுல ரோட்ல இருந்து வலது பக்கம் உள்ளுக்கு போனா ஒரு பெருமாள் கோயில் இருக்க. கரட சேவையெல்லாம் நடக்குமே. பின்ன பேபா இல்லைங்க. கால் வலிக்குவா. இவளுக்கு களக்காடு, உனக்கு கிழங்காடு. ரேணுகாதேவி ஜமதாக்கிரீஸ்வரர் சாமி கோயில் உங்க ஊர்ல இருக்கு. சரணா அப்படி சொல்லி கூப்பிடுறேன். வாமா. இது யாரு? வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? என்ன செய்யணும் உங்களுக்குலாம்? நீங்க எல்லாம் கொஞ்சம் தூரமா இருங்க. அவளை மட்டும் இங்க வைங்க. தொடாம இருங்க பாப்போம். இன்னும் கொஞ்சம் ஒரு கையை ஒரு பண்ண முடியும். சில சமயத்துல ஹார்ட் பீட் வந்து இவளுக்கு கூடுதலா அடிக்கு. அந்த நேரத்துல வலது பக்கத்துல இருந்து ஒரு வலி புறப்படுறது மாதிரி இப்படி வந்து தொண்டை வர வந்து நிக்கி. அப்படி கிருகிரு போடுறத மாதிரி, வேர்க்கிறத மாதிரி உள்ள சூழ்நிலைகளும் குழப்பம். சரிண்ணா? கால் வந்துட்டோம். எப்படி ஸ்கேன் வச்சிருக்கோம்னா வாழ்க மகளே. இவளுக்கு இதயத்துல எதுவும் பாதிப்பு இருக்குமா? அப்படி எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? அல்லது நரம்பியல்ல குழப்பம் இருக்கா? அப்படிங்கிறத பற்றி மருத்துவரை போய் பார்த்தீங்களா? பார்க்கல. ஆனா இதயத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நரம்பியல் ஃபீலிங்ல தான் இவளுக்கு குறை இருக்கு. அதை நான் சரி பண்ணி உங்களுக்கு வெற்றியாக்கி தந்தேன். கால் வந்துடுவோம்.
காலமாவே வீட்டடைக்க பிரச்சனையா இருக்கு சாமி. யாருக்கு? வீட்டுல வந்து இப்படி வாங்க பக்கத்துல. ஒருத்தன் உங்க வீட்டு எல்லைக்கு நான் போனேன். அந்த எல்லையை கடந்து போனா ஒரு ஆறு வருது. வருதா? ஆற்றங்கரை ஓரத்துல சொலமாட சாமி வராரு. சரிண்ணா? அந்த எல்லையில ஒரு சுடுகாடும் வருது. இருக்கா? இந்த பகுதிகள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அதுல இருந்து இன்னொரு ஊருக்கும் போயிடலாம்ல. அந்த கரையை நோக்கி போனா ஒரு சிறிய கிராமத்துக்கு போயிடலாம். அப்படித்தானே? இப்போ 3.25 ஆண்டுகளாக இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் பிடி காட்டும். உயிர் பெயருமோங்கிற ஒரு பயம் தோண்டிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன காரணம்? தெய்வ குற்றமா, மாந்திரிக செயலா அப்படின்னு பார்த்தேன். ரோட்ல இருந்து இடதுபுறமா ஒரு பாலத்தை நோக்கி கிழக்க போகும்பொழுது ஊர் எல்லை முடிச்சு. சரிண்ணா? ஆனா உங்க வீட்டுக்குள்ள மாந்திரிகத்தால் பல குறைபாடுகள் நடந்திருக்கு. அதை நீக்கி உங்களை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்ன பார்க்க வாங்க. பக்கத்துல வா, ஜெயிச்சு தரேன். நல்லா பக்கத்துல வாமா. கிட்ட வாங்க சாமி. வாங்க மலேசியா மக்கள். கொண்டு வந்து நிறுத்தி வை, நிமித்து வை. அதை போட்டா நிமித்து வைங்கண்ணா. பூஜையில் அடிப்பேன். கொண்டாமா. முறையாக பூஜை செய்யுங்க. உட்காந்து முட்டி வலிக்காம ஆக்கிடுவோம். இந்தா கொண்டு வந்து சேர்த்துருவோம். பிடிவாதம் பிடிச்ச டைம்ல யூடியூப் ஆஃப் பண்ணுங்கப்பா. இப்போ நம்ம பெரியார் சொன்னார், வைத்தியம் பிழைக்கிறதுக்கு மருந்து உண்டுதா, நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து கிடையாதுன்னாரு. எப்படி சொன்னாரு? வைத்தியம் தான் பிழைக்க முடியும், நோயாளி பிழைக்கிறதுக்கு மருந்து இல்லைன்ட்டாரு. அது ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல அப்படி தவறு நடந்துச்சு. ஆனா நம்முடைய சித்தர்கள் யோகியர்கள் சொன்ன மருந்தை வெல்லதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எதையும் சாதிக்க முடியும் அந்த மருத்துவத்தால். அதுவரை மக்களுக்கு பொறுமை கிடையாது. அதுக்கு ஒருத்தன் உடனே கிராஸ் பண்ணான். ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாயா, அவனுக்கு உடனடி சிகிச்சை சித்த வைத்தியத்தில் பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். ஒருத்தர் தான் அதையும் பண்ண முடியும். ஏன் முடியாது? எத்தனையோ மூலிகைகள் இருக்கு. ரத்தத்தை நிறுத்த முடியும். தசை அறுத்தலை பொருந்தி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு, தெரியுமா? தசையை அறுத்துட்டு அந்த மூலிகை சார விட்டாச்சுன்னா 2 தசையும் இணைஞ்சுக்கிடும். அர்த்தலை பொருந்தி. முற்றலை கரணி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. ராமாயணத்துல சம்பாவான் சொன்னது முற்றலை கரணி. அது எப்படின்னா 40 நாள் சாப்பிட்டோம்னா காயகல்பமாகி இளமையா மாறி போயிடுவோம். பொண்டாட்டியும் மகனும் ஒரு இடத்துல இருந்து புரிதனை வேண்டாம்னு சொல்லிட்டாலும் அப்படி இளமையா இன்னொரு கல்யாணத்தை முடிஞ்சு நல்லா வாழ்ந்துக்கலாம். அதுக்கு முற்றலை கரணி. நீ பறக்க பறக்க எங்க கிடைக்கும்? நான் தரேன்டா உங்களுக்கு, நான் தரேன் உங்களுக்கு. அந்த மருந்து வேணுமா? நம்ம என் பிள்ளை வைத்தியம் இருக்கான், அவனுக்கு தெரியாம மருந்தா கால் வந்துட்டாடா ஆம்பளை, அவன்கிட்ட இருக்கு. வெளிநாட்டுக்கு போவதுக்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். அங்க ஒருத்தன் உனக்கு உதவியாக இருப்பான். சுமார் 3 ஆண்டு காலங்கள் அங்க நீ தொழில் நடத்துவ. அந்த அரசாங்கம் உனக்கு எல்லா உதவியும் செய்யும். அதுல நீ பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வருவாய். அரசு விருதும் பெறுவாய். ஒருத்தன் டாக்டரா படிக்க வேண்டிய முயற்சி நடக்கும். வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இருக்கு. அதே மதுரை மாநகர் என் பேத்தியாளர் நடக்க வைக்கணும் கருப்பசாமி.